வணக்கம் நண்பர்களே. 2 நாளைக்கு முன்னாடி செபி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸோடைய அவங்களுடைய மனநிலை, அவங்க எப்படி ட்ரேடிங்கை அணுகுறாங்க, அதுல தோல்வியை எப்படி அடைகிறாங்கிறத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்க்ளைமர் பேஜை படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளுடைய ஈக்விட்டி டெரிவேட்டிவ்களில் தனிநபர் வர்த்தகர்களின் வர்த்தக நடத்தை, அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அவங்களுடைய வர்த்தகங்களை எப்படி அவங்க அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிறதுல அவங்க எப்படி இழப்பை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செபியோடைய 5வது அறிக்கை. ஸோ இதுல சில்லறை அண்ட் எஃப்என்டோ இழப்புகள், வர்த்தக பழக்க வழக்கங்கள், கட்டணங்களின் தாக்கம் மற்றும் சந்தை இயக்கவியல் பற்றிய விரிவான ஆய்வு அப்படின்னு இதுல தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைச்சிருக்கு. அறிக்கையை வெளியிட்டவங்க இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். முக்கிய நோக்கம், இது ட்ரேடர்களின் பழக்க வழக்கம், தொடர்ச்சியான இழப்பு, மக்களின் போக்குகள், பரிவர்த்தனை செலவு அப்படின்னு ஆய்வு செய்யப்பட்ட காலம் 2022 இருந்து 24 வரைக்கும். அந்த 3 ஆண்டுகள்ல 22, 23, 24 நிதி ஆண்டுகள்ல 1 கோடிக்கும் அதிகமான சில்லறை வர்த்தகர்கள் இழப்பை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செபி சொல்லுது. செபியின் 5வது அறிக்கையின்படி முக்கிய மாற்றம், அதாவது நஷ்டம் அடைபவர்களின் எண்ணிக்கையை தாண்டி அவர்களின் வர்த்தக நடத்தையை பகுப்பாய்வு செய்தல். அவங்க அவங்களுடைய ட்ரேடிங் ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறத அவங்க பகுப்பாய்வு பண்றாங்க. முந்தைய 4 அறிக்கைகள்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனை பேர் நஷ்டம் அடைகிறார்கள், அதாவது எத்தனை பர்சன்டேஜ், 100க்கு எத்தனை பேரு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட 4 ரிப்போர்ட்ஸ்லயும் அவங்க செபி சொல்லியிருந்தாங்க. முந்தைய அனைத்து ஆய்வுகளும் ஒரே கேள்விக்கும் பதிலளித்தன: சில்லறை ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்களில் எத்தனை சதவீதம் பேர் பணத்தை இழக்கிறார்கள் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ்ல ரீட்டைலர்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் பேர் பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னா, இதுல தோராயமா 10ல் 9 பேர், அதாவது 93% பேர் நிகர நஷ்டத்தை சந்திக்கின்றனர். மீதி இருக்கிறவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 93% பேர் அவங்க லாஸை சந்திக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது 4th ரிப்போர்ட்ல. இப்போ 5வது அறிக்கையின் கவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நஷ்டம் அடைபவர்கள் உண்மையில் என்ன செய்கிறார்கள், அதாவது லாஸ் ஆயிடுறாங்க, ஆயிட்டு என்ன பண்றாங்க அப்படிங்கன்னா, வர்த்தக அதிர்வெண், முதலீட்டு தொகை மற்றும் தொடர் நஷ்டங்களுக்கு பிறகும் தொடரும் பழக்கம் பற்றிய ஆராய்ச்சி. இது என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய இது எப்படி இருக்கு, தொடர்றாங்களா திரும்பவும், அல்லது மார்க்கெட்டே வேண்டாம், ட்ரேடிங்கே வேண்டாம், ஆள விடுங்கடா சாமின்னு அவங்க அதோட போயிடுறாங்களா அப்படின்னு செபி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல என்ன கிடைச்சிருக்குன்னா, முக்கிய பார்வை, இது சந்தையை வெல்ல முடியுமா என்பதற்கான ஆய்வு அல்ல, இது ட்ரேடர்களின் பழக்க வழக்கங்கள் பற்றிய ஆய்வு. அதாவது ட்ரேடரோடைய சைக்காலஜி எப்படி இருக்குது, திரும்ப வர்றாங்களா மார்க்கெட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த இழப்பு மற்றும் லாப புள்ளி விவரங்கள், அதாவது 2022 நிதியாண்டுல இருந்து 2024 நிதியாண்டு வரைக்கும் காலகட்டத்தில் சில்லறை வர்த்தகர்களின் செயல்திறன் முடிவுகள். அதாவது சில்லறை வர்த்தகர்கள் நஷ்ட விகிதம் 93% பேர், 7% பேர் தான் லாபம் அடைகிறாங்க, 93% பேர் நஷ்டம் அடைஞ்சிடறாங்க இந்த வர்த்தகத்துல. 3 ஆண்டுகளில் 1 கோடிக்கும் அதிகமான தனிநபர் வர்த்தகர்களில் 93%த்திற்கும் அதிகமானோர் நிகர நஷ்டம் அடைந்தனர். அப்போ 7% பேர் லாபம் அடைகிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த 3 வருஷத்துல ஒட்டுமொத்த நஷ்டம், இந்த 3 வருஷத்துக்கும் சேர்த்து இந்த ரீட்டைலர்ஸ் பண்ண லாஸ் 1,81,000 கோடி. 1,81,000 கோடினா நீங்க வருஷத்துக்கு ஒரு 60,61,000 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். 3 ஆண்டு ஆய்வு காலத்தில் சில்லறை வர்த்தகர்கள் சந்தித்த மொத்த நிகர நிதி இழப்பு இது லாஸா பண்ணியிருக்காங்க. ஸோ லாபம் அடைந்த மேல் 1% நபர்கள், அனைத்து செலவுகளுக்கும் பிறகு 1% ட்ரேடர்கள் மட்டுமே 1 லட்சத்திற்கும் அதிகமான நிகர லாபம் ஈட்டியுள்ளனர். அப்போ மீதி இருக்கிற அந்த 6%ம் 1 லட்சத்திற்கும் கீழே லாபமா சம்பாரிச்சிருக்கிறாங்க. அது இல்லாம மீதி இருக்கிறதுல மிக்சடா பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ், டாக்ஸ், இந்த மாதிரி ரெவன்யூக்கு மட்டுமே சம்பாரிச்சிருக்காங்க, நெட்டா அவங்க லாஸ் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மீதி இருக்கிற 6% பேரும்
1,00,000 ரூபாய்க்கு கீழே ஏதோ ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ சராசரி பாதிப்பு, நஷ்டமடைந்த ஒவ்வொரு தனிநபர் வர்த்தகரும் சராசரியாக 2 லட்சம் வரை கட்டணங்கள் மற்றும் வரிகள் உட்பட இழந்துள்ளனர். அதாவது டாக்ஸ் அண்ட் புரோக்கரேஜஸ் எல்லாம் சேர்த்து 2 லட்ச ரூபா வரைக்கும் சராசரியா. ஒருத்தர் வந்து அதிகமா 10 லட்சம் 15 லட்சம் பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் 50,000 30,000 லாஸ் பண்ணியிருப்பாரு. மொத்தம் ஆவரேஜா வந்து ஒரு ட்ரேடர் 2 லட்ச ரூபா வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 கோடிக்கும் அதிகமான தனிநபர் வர்த்தகம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 கோடி பேர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 93% பேர் வந்து லாஸ். அந்த 93%ல ஒருத்தர் கூட பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் குறைய லாஸ் பண்ணியிருப்பாரு. மொத்தத்துக்கு ஆவரேஜா இப்போ ஒருத்தருக்கு 93 லட்சம் பேர் வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இதை எடுப்போம். ஸோ இதுல என்ன பெரிய லாஸா வந்து வருது அப்படின்னா, பரிவர்த்தனை செலவுகள் அண்டு ட்ரேடர் புள்ளி விவரங்கள், வர்த்தக செலவுகள் மற்றும் புதிய சந்தை பங்கேற்பாளரின் சமூக பொருளாதார பின்னணின்னு போட்டு ஹெட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. செலவு விவரங்கள் 50,000 கோடி செலுத்தியவை, புரோக்கரேஜ் கட்டணம் மொத்த பரிவர்த்தனை செலவில் 51% பங்களிக்கிறது. அதாவது மொத்த டிரான்சாக்சன் சார்ஜஸ்ல வந்து 51% வந்து புரோக்கரேஜ் கட்டணமே போயிடுதுன்றாங்க. எஸ்டிடி, ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, வர்த்தக கட்டணங்களில் 21%, பங்குச்சந்தை மற்றும் ஒழுங்குமுறை கட்டணம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா செலவுகளில் 20%. சராசரி ஆண்டு கட்டண சுமை, சராசரியா ஆண்டு கட்டண சுமை, அதாவது புரோக்கரேஜ் டாக்ஸ் இதுவே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடருக்கு ஆண்டுக்கு 26,000 கட்டணமாக வசூலிக்கப்பட்டு நஷ்டத்தை 28% அதிகரிக்கிறது. ஸோ அவங்க ஏற்கனவே லாஸ் பண்றாங்க, அது இல்லாம இந்த புரோக்கரேஜ் டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து லாஸை வந்து இன்னும் 28% வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்றாங்க. மக்கள் தொகை விவரங்கள்னு போட்டு இங்க போட்டிருக்காங்க. இளைஞர்களின் வருகை 30 வயதுக்குள்ள 2024 இருந்து மொத்த ட்ரேடர்களில் 43% உயர்ந்துள்ளது. இது 2023 31% இருந்துச்சு. ஸோ அதாவது 30 வயசுக்குள்ள இருந்த யங்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை 31% இருந்த எண்ணிக்கை 24 பார்க்கும்போது 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறைந்த வருமான பிரிவு 76% சில்லறை ட்ரேடர்கள், அதாவது எப்படின்னா 76% ஆஃப் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து 5 லட்சத்திற்கும் குறைவான வருமானம் கொண்டவர்கள். சிறு நகரங்களின் வளர்ச்சி 72% ட்ரேடர்கள் வந்து டாப் 30 நகரங்களுக்கு வெளியிருந்து வருகிறார்கள். அப்படின்னா இந்தியாவிலேயே டாப் 30 சிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து அவுட் ஆஃப் சிட்டிஸ்ல இருந்து 72% ஆஃப் ட்ரேடர்கள் வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிறு நகரங்களில் இருந்து வருகிறார்கள்னு சொல்றாங்க. ஸோ தொடரும் பழக்கம் 75%க்கும் அதிகமானோர் நஷ்டமடைந்த பிறகும் வர்த்தகத்தை தொடர்கின்றனர். இதுதான் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஆட்டிடியூட் என்னன்னா அடிக்ஷன் ஆட்டிடியூடு. ஏன்னா நீங்க லாஸ் ஆயிட்டாங்கன்னா, இப்போ ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்றாங்கன்னு வைங்களேன், ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போட்டு ஒரு தொழில் பண்றாங்கன்னா, லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நிறுவனத்தையோ அந்த ஷாப்பையோ அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வேற இது பார்த்து போயிடுவாங்க. இது வேண்டாம், இதுக்கு மேல இது வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கன்னு வைங்களேன். ஆனா இந்த ட்ரேடிங் என்ன பண்ணுதுன்னா தொடரும் பழக்கம்னு சொல்லி அவங்க 75%க்கு அதிகமானோர், அதாவது லாஸ் ஆகிற அந்த 93%ல மோர் தென் 75% என்ன பண்றாங்கன்னா திருப்ப எப்படியாவது வந்துகிட்டே இருக்காங்க. கடன் வாங்கியோ இல்ல அவங்க கிட்ட இருக்கிற அசட்டை வித்தோ நம்ம இழந்த பணத்தை இதுல இருந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு இதுலயே திரும்ப வந்து ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றாங்க. இது வந்து அவங்களுடைய இதுவா பழக்கமா மாறிடுச்சுன்னு சொல்ல வர்றாங்க. இப்ப பாருங்க, சந்தை பங்கேற்பாளர்கள் சில்லறை வெர்சஸ் நிறுவனங்கள். நிதியாண்டு 2024 நிதியாண்டில் பல்வேறு சந்தை பிரிவினரின் லாப நஷ்டம் ஒப்பீடுன்னு போட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸோடைய நஷ்டம், ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் தான் ஹெவியா பண்ணியிருக்காங்க, அதுலயே 61,000 கோடி பண்ணியிருக்காங்க 2024 நிதியாண்டுல. அதாவது 22 23 24ன்னு அப்போ மொத்தமா பார்த்தோம் 1,60,000 கோடின்னு. அது வந்து இப்போ வந்து 2024 நிதியாண்டில் மட்டும் சந்தித்த நிகர மொத்த நஷ்டம் வந்து 61,000 கோடி ரீட்டைல் ட்ரேடர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. மேனுவல் முறையிலான வர்த்தகம், அதாவது மேனுவலா ட்ரேட் பண்றது, இதுல வந்து மன உணர்ச்சி சார்ந்த முடிவுகள், சைக்காலஜிக்கலா வந்து மைண்ட் கண்டிஷன்ஸ் இல்லாம ஒரு ராங் டெசிஷன் எடுத்து எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாம பிளைண்டா ஓடுற மார்க்கெட்ல பை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால இவங்க ஏற்படுத்திக்கிட்ட லாஸ் இது. இன்னொன்னு அதிக கட்டண விகிதங்கள்.
ஹை புரோக்கரேஜ் டாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் இந்த 61,000 கோடி லாஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ டோட்டல் மூலமா வந்து 13,000 கோடி வந்து 24ஆம் நிதியாண்டுல வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆல்கோ பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இதுல வந்து ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதுல வந்து போட்டதுல 96% லாபம் வந்து ஆல்கோ அண்ட் ஹெச்எஃப்டி சிஸ்டம் மூலம் மீட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து அதிவேக எக்ஸிகியூஷன் வந்து இதன் வழியாகவும் இந்த 33,000 கோடி வந்து லாபம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு எஃபிஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து 28,000 கோடி வந்து 2024 நிதியாண்டுல வந்து இவங்க லாபமா சம்பாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இது 97% லாபம். ஆல்கோஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 97% லாபம் வந்து ஆல்கோ சிஸ்டம் மூலம் பெறப்பட்டது. மீதி வந்து ஹெட்ஜிங் அணுகுமுறை சார்ந்த அணுகுமுறையில இந்த 97% லாபத்தை அவங்க எடுத்திருக்காங்க. இதுல வந்து சில்லறை வர்த்தகர்களின் இழப்புகளே நிறுவனங்களின் லாபமாக மாறுகின்றன. நீங்க இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 61,000 கோடி எக்ஸாக்டா வந்துடும். ஓகேங்களா, 33,000 கோடி பிளஸ் 28,000 கோடி ஆட் பண்ணீங்கன்னா 61,000 crore வரும். இது யாருடைய லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உடைய லாஸ். இந்த மாதிரி வந்து நிறுவனங்கள் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. வெளிநாட்டு முதலீட்டாளராக இருக்கிறோம், இங்க இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர்ஸா இருக்கட்டும், இவங்க வந்து இதை வந்து லாபமா எடுத்திருக்காங்க. மேக்சிமம் 96% பாத்தீங்கன்னா ஆல்கோ சிஸ்டம் மூலம் ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி வழியா அவங்க பண்ணியிருக்காங்க. அதான் அங்க சொல்றாங்க, இங்கு தானியங்கி ஆல்கோ அமைப்புகள் மேலாதிக்கம் செலுத்துகின்றன சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இது வந்து ஆல்கோ ட்ரேடிங் வந்து நிகரமா வந்து லாபம் ஈட்டுது பெருமளவுல. பட் மேனுவல் ட்ரேடிங், இப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் மேனுவலா பண்றதுல என்ன விதமான தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மைண்ட் கண்டிஷன் இல்லாம எமோஷன்ஸான ஒரு முடிவுகள் எடுக்கிறது, ரன்னிங் மார்க்கெட்ல பிளே பண்றது, இப்படிதான் வந்து மேக்சிமம் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்றதுக்கான விஷயமே. ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப், ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதை வந்து முறையா ஃபாலோ பண்ணுனா இந்த லாஸ்ல இருந்து அவங்க பெருமளவு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எந்த ஒரு ஆல்கோ ஸ்ட்ராட்டஜியுமே தொடர்ச்சியா ப்ராஃபிட்டும் கொடுக்காது, தொடர்ச்சியா வந்து லாஸும் கொடுக்காது. அது எல்லாமே மிக்சடா தான் இருக்கும். அது வந்து ஆல்கோ ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி அதன் வழியா நம்ம வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு. ஆனா மேனுவல் ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்க. மேனுவல் ட்ரேடர்ஸ் பண்ண லாஸுக்கான ரீசன் இதுதான். அவங்க ஒரு மைண்ட் எமோஷன் டெசிஷன் எடுக்கிறதுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதாவது தப்பான இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, பிளஸ் வந்து அது கீழே வந்து ஒரு P&L லாஸ் காமிக்கும் போது பேனிக் ஆயிட்டு பேனிக் செல்லிங் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ற லாஸ் தான் இதுல வந்து 99% இது இப்படித்தான் இருக்கும். எந்த ஒரு மேனுவல் ட்ரேடரும் ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியை வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்மி அளவும் மாறாம அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி வரும்போதுதான் அவங்க ப்ராஃபிட்டா வருவாங்க. அந்த 93% லாசர்ஸ்ல இருந்து எப்ப அந்த 7%க்குள்ள வருவாங்கன்னா, ஒரு முறையான ஸ்ட்ராட்டஜி, ஒரு முறையான மென்டார்ஷிப், அவங்க கிட்ட நல்ல ஒரு 1-to-1 நீங்க வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் வந்து செஷன் எடுக்கும்போது அது எப்படி வந்து நீங்க பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டு பண்ணும்போது நீங்க ப்ராப்பரா லாபம் ஈட்ட முடியும். இன்னொரு விஷயம், எல்லா நாளும் நான் ட்ரேடே எடுத்து ஆகணும், நான் எல்லா நாளும் ட்ரேடு பண்ணியே ஆகணும், நான் எல்லா நாளும் என் அக்கௌண்ட ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணணுங்கிற மனநிலை இது உள்ளுக்குள்ளேயே உங்களுக்குள்ள வந்து நல்லா பதிவாயிடும். இந்த மனநிலையிலிருந்து முதல்ல வெளியே வாங்க. ட்ரேடே கிடைக்கலினாலும் நீங்க ரிலாக்ஸா உட்காந்துருக்கணும் அப்படிங்கறதா. எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையெல்லாம் ட்ரேடே கிடைக்கல, ரிலாக்ஸா உட்காந்துருந்தோம், அவ்வளவுதான். அதுக்காக வந்து நம்ம போட்டு ரொம்ப ட்ரேடு கிடைச்சா எடுப்போம், இல்லைன்னா இல்ல, ரிலாக்ஸா தான் இருப்போம், அவ்வளவுதான். எங்களுடைய பர்ஃபெக்ட் செட்டப் எப்போ வருதோ, என்ட்ரி வந்து கண்டிஷன்ஸ் எப்போ மீட் ஆகுதோ அப்ப மட்டும்தான் என்ட்ரி போவோம். அதை தவிர எந்த ஒரு மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்துக்கோ சும்மா வந்து ஜிக்ஜாக்குக்கோ நாங்க வந்து என்ட்ரியே எடுக்க மாட்டோம். அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இதுல வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா இந்த தொழில தான் இருக்கா ஆப்ஷன் ட்ரேடிங், மேனுவல் ட்ரேடிங்ல தான் லாஸ் இருக்கா அப்படின்னா, ஒரு ஹோட்டல் வந்து வைக்கிறாங்க, ஹோட்டல் வச்சதுல எத்தனை % பேர் ஹோட்டல்ல வியாபாரம் இல்லைன்னு கடையை மூடிட்டு போயிருக்காங்க. ஒரு துணிக்கடை வைக்கிறாங்க, துணிக்கடையில எத்தனை % பேர் வந்து வியாபாரம் இல்லை, எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கடையை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. எத்தனை % இருக்கும் அது? ஏன்னா எல்லா தொழில்கள்லயும் லாபம் நஷ்டம் இருக்கு. நீங்க எப்படி மார்க்கெட்டை அணுகிறீங்க அப்படிங்கறதுதான். அந்த 7% பேர் மார்க்கெட்டை வந்து ஒரு அழகான பிசினஸா வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு மாதத்துல நெட்டா வந்து நிகர லாபம் கிடைச்சா போதும், தினசரி எனக்கு லாபம் கிடைச்சே ஆகணுங்கிற மனநிலை இருக்காது.
அந்த மாதிரி ஒரு மனநிலையில நீங்க மார்க்கெட் அணுகுங்க. எப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை நல்லா வந்து ஃபாலோ பண்றீங்களோ அது இப்போ வந்து அது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட்டபிளா மாறும். ஒன்ஸ் ப்ராஃபிட்டபிளா மாறுச்சுன்னா நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி மைண்ட்ல ஏறிடும். எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து பொறுமையா வந்து பாருங்க. நம்ம வீடியோஸ் ரெகுலரா பாருங்க. அதுல வந்து எப்படியான இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஈஸி சிம்பிள் மேத் கால்குலேஷன் தான். வேற ஒண்ணும் அதுல பெருசா வந்து இருக்காது. ரொம்ப சிம்பிளா வந்து புதியவர்களுக்கும் புரியுற மாதிரியான விஷயங்களை நாங்க அதுல நிறைய சொல்லியிருக்கேன் நான். ஸோ அந்த இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணினாலே நீங்க வந்து இந்த 7% பேருக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். புதுசா வரவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க்ஸ் இருக்கு. இதுல நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு அந்த லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.